சென்னை ஜிஎஸ்டி சாலையில் 3வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் தொடர் விடுமுறை முடிந்து ரயில், பேருந்து மற்றும் சொந்த வாகனங்களில் சென்னை திரும்பி வருகின்றனர். ஒரே நேரத்தில் வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுத்து வருவதால் வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கிண்டி, சைதாப்பேட்டை, தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்புவதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை நோக்கி வரும் வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோவில் ஒரகடம் சந்திப்பில் திருப்பி ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தேவையான சமயங்களில் ஜனவரி 18 மதியம் 2 மணி முதல் ஜனவரி 20 மதியம் 12 மணி வரை பல்லாவரம் புதிய பாலத்தில் சென்னை நோக்கி ஒரு வழி போக்குவரத்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து மீண்டும் சென்னை திரும்புவோரால் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா ரயிலில் இருக்கையை பிடிக்க முண்டியடித்துக் கொண்டு ஏறிய பயணிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. அமர்வதற்கு இடம் கிடைக்காமல் படிக்கட்டு, கழிவறை பகுதியில் நின்று கொண்டே மக்கள் தங்களது பயணத்தை மேற்கொண்டனர். பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான முன்பதிவு இல்லாத ரயில்களை இயக்க பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.